நான் பிரான்ஸில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு விளங்கும். ஆனால் முழுமையாக ஒரு உரையாடல் அமைக்கிற அளவுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. ஓகே. அப்போ இந்த டீச்சர்மாரோடையோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மார்களோடையோ இப்போ கதைக்கிறதுக்கு எனக்கு பெரிய பயம், ஒரு தயக்கம் மாதிரி. என்னால் இப்படி சரியான சொற்கள் தெரியாது, அவங்க என்ன மாதிரி நினைச்சிருவாங்களோன்ற மாதிரி ஒரு பயம். இப்போ புது சொற்கள் எதுவும் சொன்னாங்க என்றால் அப்போ என்ன செய்வோம் என்றால், அப்போ நான் அவங்களுக்கு தெரியாமல் நான் கையில் எழுதி கொள்வேன் ஒரு சொல்லையும். தெரியாமல் எழுதுறது காரணம் என்றால் அப்போ அவங்க எதுவும் பார்த்துருவாங்கன்ற ஒரு அந்த மாதிரி. இப்போ நினைக்க சிரிப்பாக இருக்குது. அப்போ நான் கையில் இப்படி மாதிரி எழுதி வச்சுக்கொள்வேன். எழுதி வச்சுக்கொண்டு அப்போ நான் வீட்டை வந்த பிறகு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்று நான் இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்லேயோ இல்லை ஒரு டிக்ஷனரியிலையோ எடுத்து பார்ப்பேன். என்றால் அடுத்த முறை அந்த சொல் வரும்பொழுது ஓகேவா இதுக்கு அர்த்தம் இதுதான், இப்போ நாங்கள் இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி. ஓகே. அப்போ என்னுடைய நான் படிக்க தொடங்க காலத்தில் வந்து இப்படி எல்லா சொற்களும் முக்கியமான சொற்கள் எல்லாமே தமிழில், எங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் அப்படி ஒரு 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 இடத்துல கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு 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 அமைப்பு எதுவுமே இல்லாதபடியால் ரொம்ப எனக்கு கடினமாக இருந்தது இந்த ஃப்ரெஞ்சு மொழியை படிக்கிறதுக்கு. இப்போ அதன் காரணத்தில் கொண்டு வந்தால் நான் வந்து ஒரு ஒரு மின்னூல் ஒன்று நான் எழுதியிருக்கிறேன். ஓகே. 2500 ஃப்ரெஞ்சு சொற்களை கொண்டு பார்த்திங்கன்னா அதில் தமிழ் விளக்கமும் இருக்குது, அதோட ஃப்ரெஞ்சு சொல் தமிழ் உச்சரிப்போடையும் இருக்குது. அது வந்து இந்த திங்கட்கிழமை 16ஆம் தேதி நான் வெளியிடுறேன். நீங்கள் வந்து அதை பதிவிறக்கலாம். நன்றி.